இல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்றீங்க, என் கருத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க. இது வந்து ஒரு 16+ ஷோ. இதுல வந்து டிஸ்னி ஹாட் ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா யார் வேணாலும் லாகின் பண்ணி பார்க்கலாம். இப்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. இன்னும் சொல்ல போனா 10வது 12வது படிக்கக்கூடிய பெண்களே கிட்டத்தட்ட 90 விழுக்காடு இன்ஸ்டாகிராம் போன்ற தளத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு டிஸ்னி ஹாட் ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் ஈஸியா கிடைக்கும். அப்போ அவங்க ஈஸியா இதை பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்க இந்த ஷோவை 18 வயசுக்கு மேல நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் இங்க டிபேட்டுக்கே வரல. நான் அடுத்த கட்ட வேலைக்கு போயிருப்பேன். இல்ல இது 18 வயசு 16 வயசு பசங்க பாக்குறாங்கன்றதுதான் என் பிரச்சனையே. தட் இஸ் மை கன்சர்ன். அவன் கண்டிப்பா தப்பா இன்ஃபுளுன்ஸ் ஆவான். அது மட்டும் அல்லாமல் இது குடும்ப வாழ்வியலுக்கு எதிராக கட்டமைக்கப்படுது. அதனாலதான் நாங்க வந்து கதறோம். வேற எந்த ரீசனும் கிடையாது. வாய்ப்புக்கு நன்றி. ஹோப் என்ன நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல மியூச்சுவல் கன்சென்ட் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் இருக்குன்றதுதான் என்னுடைய பாயிண்ட். தேங்க்யூ. ஒரு நிமிஷம். இமாத் ப்ரோ சொல்லாம பேசுங்க. நான் ஒண்ணுமே சொல்லவில்லையே, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க வேற மைக் ஆன் பண்ணீங்களா? அதான் பில் அடிச்சு நான் கேட்கலையா? பட்டிமன்றம். ஓகே. நீ சரி, வன்மம் ஏதோ அவங்களும் நடுநடுல பேசுனாங்க. சரியா ஆடியபிள் இல்ல. இப்ப பேசுங்க நீங்க. இல்லங்க, இது வந்து அப்படி பார்த்தா வந்து படங்கள்ல எல்லாம் எவ்வளவோ கண்டென்ட் வருது. எதை பார்க்குறோம், எதை விடுறோங்கிறதெல்லாம் வந்து இது பண்ணவே முடியாது. கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்ம இப்ப வந்து ஆதி சொன்ன மாதிரி நம்ம வந்து நம்ம உங்க வீட்ல யாராவது பசங்க இருக்காங்க. ஒருவேளை அவங்களோட பார்க்குறீங்க, இல்ல அவங்க பார்க்குறாங்கன்னா, இது எதை செய்யலாம், இதை எதை செய்யக்கூடாதுன்றத நீங்க தான் வந்து அந்த கான்வர்சேஷனை நீங்க ஓப்பனா வச்சுக்கணும். அவ்வளவுதான். அதை விட்டுட்டு வந்து பிக் பாஸ்ல இதெல்லாம் காட்டக்கூடாதுன்னுலாம் சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இது 1 ஹவர்ல கூட எனக்கு தெரிஞ்சு காட்டல அவங்க பண்ணதெல்லாம். ஆமா, 1 லைவ்ல ஹவர்ல தான் இல்ல. காட்டுனாங்க. லைவ்ல தான் இருந்துச்சு. லைவ்ல பட் தான் ஸ்டில் இருந்துச்சு. லைவ்ல இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா அண்ட் ஆல்சோ அந்த குடும்ப பயம் இருக்கிறது வாழ்க்கைய ஓகே வந்து தான். டிஸ்ட்ராய் பண்ற மாதிரி இருக்குன்றதெல்லாம் இல்ல வந்து ரொம்ப நீங்க வந்து யோசிக்கிறீங்க அப்படின்னு தோணுது எனக்கு. என்ன சரி, வாட் ஆர் தே ஓகே கோயிங் டு கெயின் ஃப்ரம் இட்? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் என்ன சொல்றேன்னா, அது வந்து ஆக்சுவலா உண்மையிலேயே வந்து அது ஒரு ஹக்கிங் அண்ட் கிஸ்ஸிங்கா கண்டென்ட்டான்றது நம்ம பார்க்கணும். அது கிடையவே கிடையாது. இல்ல அதுவே கிடையாது. ஆக்சுவலா எக்ஸாக்ட்லி. சரி, அது அதுவே முதல்ல கிஸ்ஸே கிடையாது. பண்ணல அவங்க. அது எனக்கு இல்ல. ஆமா. அதான் நான் சொன்னேன். அது வந்து வதந்திக்கு இல்லன்னு சொல்லணும். அதுக்கு அவங்க கிஸ்ஸே பண்ணலடா ஏதாவது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அதான் நான் இது பண்ணிட்டு இருந்தேன். மேபி அதான் லைவ்ல இமாத் வேற ப்ரோவே வந்து காட்டுனாங்களான்னு ஃபர்ஸ்ட் கேட்டேன். சொன்னாரு. இல்ல அது கிடையாது. அது ஏதோ ரிங்க வந்து கடிச்சு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிருக்காப்ல. அதுதான் நடந்தது. யோ, நான் சும்மா காமெடி சொன்னேன். அத பாயிண்ட் நீ வேற ஒரிஜினலா புடிச்சிட்டே நீ. என்ன சாம் அவர் அடப்பா. காமெடி சொன்னதெல்லாம் நிஜம்னு சொல்லி ஸ்பேஸ்ல ஐயையே. சொல்றீங்க. இல்ல இத அப்புறம் யார் அபி சொன்னா? நீங்க இல்ல அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இது யார் சொன்னானா இமாத் ப்ரோ தான் சொன்னாங்க. அப்புறம் நாளைக்கு எல்லாம் வந்து ரவுண்டு கட்டி என்ன குத்துவானுங்க. நான் இல்ல காமெடி இது பாலிமர் யோ எது செய்திகள்ல சர்க்காசம்னு தெரியாதா செய்திகள்ல உனக்கு? வந்துரும். பிரபல ரிவ்யூவர் இமாத் இந்த மாதிரி சொன்னாரு. நாளைக்கு ஆமா, பாலிமர் நியூஸ்ல காதை வந்துரும். கடிச்சாரு, காதுல கிட கம்மலை கடிச்சாருன்ட்டு அதுக்கப்புறம் வருவானுங்க லைனா. ஓகே. அப்படி சரி, அதுவே வச்சுக்கலாம்னு அது விட்டுருங்க. சொல்லும் போதே வச்சாதான் பாருங்களேன், இது இப்ப வந்து இமாத் கொஞ்சம் ப்ரோ சொன்னாருன்னு சொல்லிட்டு வேற சொல்றாரு இவரு. அதானே சாம். பதிவு இல்ல ஆயிடுச்சுங்க. டாபிக் வரலாற்றுல பதிவு ஆயிடுச்சு இமாத். இல்ல அபி டாபிக் டைவர்ட் பண்ணுமா இல்ல நான் தூங்க நீ போட்டேன்? டாபிக் டைவர்ட் பண்றது நான் தான் கிடைச்சனா? இல்ல Divert நான் வேற பண்ணுங்க. அதுக்கு இல்ல இமாத் bro ஓகே மாட்டிக்கிட்டாரு. இப்ப டாபிக்க அந்த டைவர்ட் பாயிண்ட பண்ணியானா விடுங்க. நான் சரி, ஜென்ரலா அங்க இருக்கிற இமாத் கேஸ் ப்ரோ ஏமா அந்த டைவர்ட் பாயிண்ட விடுங்க. பண்ணிட்டு நீ? நான் ஜென்ரலா ஒரே ஒரு இது மட்டும் எனக்கு என்னன்னா, பார்வதி இந்த 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 இது ஒண்ணு பண்ணாங்க. இந்த இன்னைக்கு ஒண்ணு இந்த ஆம்பளத்தினருக்கான பரதநாட்டியமா? மாதிரி அது எவ்வளவு தூரம் பரவுச்சோ அந்த அளவுக்கு எஃப்ஜே அதுக்கு முன்னாடி இந்த இது சொன்னார்ல, டாப் பிடிச்சி இழுத்த அந்த விளையாடும் போது அவங்க டாப் பிடிச்சி இழுத்தப்ப ஏதோ இந்த பொம்பளை அணின்னு அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ சொன்னார்ல லைவ்ல. இது கிளிப்ல பார்த்தேன் நான், ஆனா ஷோல வரல. அப்புறம் நீ இந்த மாதிரி நீ இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிட்ட, மேன் ஹேண்டில் பண்ணிட்ட நீ அப்படிலாம் அந்த மாதிரிலாம் இவர் சொன்னார்ல எஃப்ஜே. அதுவும் நிறைய FJ கண்டென்ட் இன்னைக்கு 1 ஹவர்ல நிறைய காமிக்கிறது காரணம் அவரு நாமினேஷன்ல இருக்காரு. அப்புறம் நீங்க இதெல்லாம் பார்த்து ஓட்டு போடாம போயிட்டா என்ன பண்றது? அதனால ஆமா, எனக்கு அது ரொம்ப எனக்கு தெரியல. எனக்கு எஃப்ஜேவியும் சரி, இப்ப பார்வதி அவங்க ஷோவாவே பார்வதி ஏன் அவங்க விஜய் சேது இந்த வாரம் அட்ரஸ் பண்ணலன்றதுக்கான அட்லீஸ்ட் எனக்கு லாஜிக் புரிஞ்சுக்க முடியுது. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை, பட் லாஜிக் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த சீசன்ல பொட்டன்சியல் வில்லன் கண்டஸ்டன்ட் இருக்கிற ஒரே அளவுக்கு தானே அவங்க நம்புறாங்க. அதனால அட்லீஸ்ட் அதை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா கமருதீனை கேள்வி கேட்காததும் எஃப்ஜேவை கேள்வி கேட்காததும் எனக்கு என்னன்னு புரியல. ஏன்னா கமருதீன் அவங்க அப்ப கேள்வி கேட்காம விட்டதுனாலதான் எனக்கு இன்னொன்னு இவங்க மத்தவங்க எல்லாரும் பண்றத விட ரொம்ப அநியாயத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு கமருதீன். எனக்கு
எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. பட் ஏதோ ஒரு சீசன்ல பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்லுவார்ல, ஷோ வந்து இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும், கொஞ்சம் நீங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியா நடந்துக்கோங்கன்னு ஏதோ ஏதோ ஒரு சீசன்ல பிக் பாஸ் வாய்ஸே வரும் தெரியுமா, உள்ள கூப்பிட்டு சொல்லுவாரு கன்ஃபியூஷன் பண்ணிட்டு. அது எந்த சீசன் எனக்கு தெரியல. ஆனா அந்த மாதிரி இங்க எதுவும் சொன்ன மாதிரியே தெரியல. ரொம்ப ஓப்பனா பிளட்டண்டா அவர் பாடி ஷேம் பண்றாப்புல, அசிங்கமா பேசுறாப்புல, கெட்ட வார்த்தை பேசுறாப்புல, மியூட்டட் சென்சார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய வருது. இதெல்லாம் அவங்க அவரை விஜய் எனக்கு எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி கமருதீனை சுத்தமாவே கேள்வி கேட்காம விட்டதுதான் இதுன்னு நினைக்கிறேன். அதுவும் சரி, ஐயா FJB ஃபர்ஸ்ட் ஆஃப் சரி, ஆல் ரொம்ப ரெண்டு பேருமே ஐயா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீசன் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, அது வரத்துக்கு முன்னாடி நம்ம ரீஜன்லலாம் இந்த மாதிரி பிக் பாஸ் ஷோலாம் ஓடுமான்னு எதிர்பார்த்தவன் தான் நான். ஏன்னா அதற்கு நான் ஃபுல்லாக ஹிந்தி பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் நம்ம ஊரில் செட் ஆகுமா, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்லாம் நான் வந்து யோசிச்சிருக்கேன். பட் பார்த்தா சீசன் ஒன்றுன்னு ஒன்று வந்தது. சரி எப்படி இருக்கும் ஈகராக பார்க்கலான்னு சொல்லி பார்த்தேன். பட் ஆனால் அது டோட்டலி அப்படியே என்ன சொல்கிறது, ஹிந்தி மாதிரிலாம் இருக்காது. இது அப்படியே ஒரு மாதிரி அப்படியே சட்டில் அப்படியே கொண்டு போனாங்க. சரி ஓகே, நல்லா இருக்கே, நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்தோம். இப்போது நீங்கள் வந்து அந்த அந்த வேவ் லென்த்தில் இருந்துடக்கூடாதுல்ல, உங்களை மாற்றணும், உங்களெல்லாம் மேலே கொண்டு வரணும், வேறு மாதிரி யோசிக்கணும், வெஸ்டர்னுக்கு போகணும், வெஸ்டர்ன் மாதிரி யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது கரெக்டாக அந்த மாதிரி ஷோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் மாறுபடும். புரியல நீங்க சொன்னது. நான் கேட்ட கேள்விக்கு இருக்கு என்ன சம்பந்தம்? ஆ நான் கேட்ட கேள்விக்கு இதுக்கு என்ன இங்க சம்பந்தம்? புரியாது, வீட்டுக்கு போனாதான் புரியும். எம்ஏ பிலாசபி இமான் இல்ல, பிரதரை நான் கேட்டது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ இல்ல நேரமா நான் சொன்னது நீங்களாம் வந்து ரிசர்ச் பற்றிலாம் பேசிங்கன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டேனா நான்? ஏங்க, எங்கெங்கயோ போனீங்க ரிசர்ச், நீங்க அங்க எனக்கு போனீங்க, புரியுது. நான் முட்டையை பத்தி கேட்டது பேசுனீங்க, கமருதீனையும் எல்லாம் பேசுனீங்க. FJவையும் கேள்வி கேட்கலன்றது. நான் சொல்றது அவங்களுடைய கேம் பிளே இல்ல, நீங்க சொன்னீங்கல்ல, கர்ஸ் வேர்ட்ஸ் நீங்க ஒரு இருக்குல்ல. வார்த்தை சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி ஷோலாம் வந்து இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, ஏன் இவங்களை கேட்கல, ஏன் இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லி இதெல்லாம் காமிக்கணுங்கிறதுக்காக தான் அவங்கெல்லாம் அதை வந்து கேட்க மாட்டாங்க. இப்போ கூட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாரு, இன்னைக்கு FJ பண்ண விஷயம்லாம் வந்து கேட்பாங்களா அப்படின்னாங்க. அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. மருத்துவ முத்தம்ங்கிறதே வந்துட்டு அது பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் தான் மருத்துவ முத்தத்தை பத்தியே பேசினாங்க. அது வரைக்கும் பேசவே கிடையாது. ஆல்சோ அது கொடுக்கவே இல்லைன்றதுனால பேசினாங்க. அப்படி ஒரு விஷயமே நடக்கலன்றதுனால பேசினாங்க. அது பொய்யே, அவங்க ஒருத்தங்களோட ஒரு பொண்ணோட டிக்னிட்டியை வந்து அது கம்மி பண்ணுதுன்றதுனால பேசினாங்க. அது ஐ மீன் கொடுத்தாங்களா முத்தம் கொடுக்கலையாங்க நடக்கலன்னு இல்ல, இல்ல. அது சாரி சாரி சாரி, கொடுத்தாங்களா இல்ல இல்ல, அப்படி கொடுக்கலையாங்கிறது சொல்லல, அவங்க அப்படி 2 பேர் சொல்லல. தான் தெரியும், நமக்கு தெரியாது. இல்ல ஓகேவா? அது இல்லங்க, ஆ அத சொல்லல நானு. ம் இவங்களா ஃபர்ஸ்ட் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அப்புறமா அவர் வந்து உள்ள வச்சு ஆரவ் என்ன சொன்னாரு, ஸ்னேகம் தான் சொன்னாரு. அப்புறம் அவர் வெளியே வந்துட்டு ஏங்க எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்கன்னாரு. அது அந்த ஏரை கிளியர் பண்றதுக்காக அவர் சொன்னாரு. வித் கன்சென்ட் கமலஹாசன் கேட்பாரு. நான் அதை சொல்லல. நான் சொன்னது என்னன்னா, ரொம்ப பிளட்டண்டா பாடி ஷேமிங் பண்றாரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாருல, ரொம்ப ரொம்ப டைரக்டா. இப்ப இது வரைக்கும் அது நடந்தது இல்ல ஷோல இது வரைக்கும். ஒருத்தரை உருண்டை அப்படின்னு சொல்றது, அதுதான் அந்த மாதிரி அதுதான் இவங்க மேட்டர்லாம் எல்லாம் இருக்கு. இது வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க, எல்லாம் நார்மலைஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது வெஸ்டர்னைஸ் இல்லையே. இல்ல இல்ல வெஸ்டர்ன் நார்மலைஸ் கல்ச்சர்ல பாடி ஆக்கிட்டு, ஷேமிங் இன்னும் மோசமா இதுவா தானே அதாவது இருக்கு. இது வெளியில அதுக்கு இன்னும் சாதாரணமா 0 டாலரன்ஸ் தானே பிரதர், இருக்கு. இது வெளியில சாதாரணமா நம்ம மக்கள் பேசுறது தான். ஓகேவா? ஒருத்தனை பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறது, சண்டை போடும்போது ஏதோ ஒரு வார்த்தையை சொல்றது, இதை விட கேவலமெல்லாம் பேசுவானுங்க. சும்மா ஃபோனில் பேசும்போதே என்னென்னமெல்லாம் பேசுவானுங்க. இதெல்லாம் வந்து இதை விட நாம இங்க பார்க்கறத விட வெளில ரொம்ப கேவலமா பேசிப்பாங்க. ரொம்ப கரெக்ட். ஒரு லிமிட்டுக்கு மேல பேசிப்பாங்க. ஓகேவா? பட்டு நாம வந்து அது 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 மிஸ்டேக்குன்னு சொல்லும்போது இதையும் நம்ம மிஸ்டேக்குன்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ வெளி உலக வாழ்க்கையை இங்க நார்மலைஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. எல்லா ரீஜன்லயும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வெளில எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி உள்ள இருங்க. நீ வந்து இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போனிச்சுன்னா நீ என்ன நீ வந்து என்ன இவனை என்ன சப்போஸ் வெளில இருந்தா இவனை உருண்டை நான் சொல்லுவேன், இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்லுவேன், அதையும் சொல்லு அப்படின்னு. அது ஓகே, அது எனக்கு புரியுது. அதாவது நீங்க இப்போ நீ வெளியில முன்னாடி எப்படி வந்து இருப்பியோ பிக் அதே பாஸ் மாதிரி வந்து இரு. சொல்றதுன்றது இப்ப இப்ப இருக்காதுன்ற மேட்டர் என்னன்னா, இல்லைன்றீங்க. நீ அதாவது வெளில எப்படி இருப்பியோ அதே மாதிரி இரு. அந்தந்த வார்த்தைகளை சென்சார் போர்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பீப்பை போட்டுக்கிறேன், நீ அப்படியே இரு, நான் பீப்பை போட்டுக்கிறேங்கிறான். இப்போ அந்த வீட்டில் யாருமே பேட் வேர்ட்ஸ் வரலையா? நீங்க வரலன்னு சொல்றீங்களா? எல்லாமே பேசிட்டு தான் இருப்பாங்க. அவன் அந்த கண்டென்ட்டை ஆமா காமிக்க ஆமா மாட்டான். அதை வந்து எங்கேயாவது ஃப்ளோவில் பேசிட்டு இருக்கும்போது வரும்போதெல்லாம் பீப்பை போட்டுடுறான். ஸோ சரளமாக அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. இல்ல அது எல்லா பேட் சீசன்லயும் வேர்ட்ஸ் வந்துட்டு கூட தானே இல்ல, இருக்கு. எல்லா சீசன்லயும் பேட் வேர்ட்ஸ் இப்போ வருதுங்க. பட் இந்த நீங்க மாதிரி இப்போ என்ன நிறைய கேட்குறீங்க, இந்த மாதிரிலாம் கர்ஸ் வேர்ட்ஸா காமிக்கிறதுனால என்ன இருந்துச்சுன்னா ஆகும் முன்னாடி அப்படிங்கிற என்ன மாதிரி தான். இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல, முன்னாடி இதை தடுப்பாங்களே, ஏன் இப்ப தடுக்கிறது இல்லைன்னு கேட்டேன். அதை தான் சொல்றேன்ல, இது அப்படியே நார்மலைஸ் பண்ணிட்டு இவங்க அடுத்த லெவலுக்கு அது கொண்டு புரிஞ்சிருச்சு போகணும்ல. இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இவங்களுக்கு வந்து அது ஆடியன்ஸை புரியுது. கெயின் பண்ணும். இப்போ வெளியில இருக்க இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க.
நம்மலாம் அந்த வீடியோலாம் ஸ்க்ரால் பண்ணிருக்கும்போது எப்போயாவது ஒரு சிலது வரும் தெரியுமா? 18+ யூஸ் இயர்ஃபோன், ஹெட்ஃபோன் அந்த மாதிரிலாம் ஒன்று வரும் தெரியுமா உங்களுக்கு? அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஆமா ஆமா கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ்லாம் இருக்கும் அதில். வார்னிங் வார்னிங் அதுக்கு ஆமா முன்னாடி அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தர் மோட்டிவேஷன் பேசியிருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோடு மகேஷ், கோபிநாத் இவங்கள பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஒரு 105K லைக் இருக்கும். இதுக்கு அடுத்தது ஒன்று இருக்கும் 18+ கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசியிருப்பானுங்க. ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா 450K லைக்ஸ். நான் பார்ப்பேன், அட பவிகளா இதுக்கு இவ்வளோ லைக்ஸா? இவன் இவன் உயிரை கொடுத்த அப்பா அம்மான்னு பேசியிருக்கான், இவனுக்கு இவ்வளோ தான் லைக்ஸா அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இந்த ஆடியன்ஸோட மைண்ட் செட்டே மாத்துறாங்க. நான் தான் சொல்றேன்ல, நம்ம இங்க இருக்கிற ஆடியன்ஸை எல்லாத்தையுமே நீ இதுக்கு மேல எதுவும் யோசிக்க கூடாது, நாங்க தான் யோசிப்போம், நீ உன் வேலையை செய்யக்கூடாது, எல்லாம் நாங்க தான் பண்ணுவோம், நீங்க இதை பார்த்துட்டு உட்காருங்கன்னு சொல்லிட்டு சைட்ல வேற ஒன்று பண்றது தான் இந்த ஷோ. இட் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. இது நான் மட்டும் சொல்ல, இது பெரிய பெரிய இல்ல இன்னொன்னு ஹிந்திலாம் நிறைய பேர் ஷோவா சொல்லியிருக்கானுங்க. ஷோவை ஹிந்தியில வந்து வந்து நிறைய இன்னும் பேர் சொல்லியிருக்காங்க. பாப்புலரைஸ் பண்றதுக்காக அவங்க வந்து இப்ப கம்முன்னு விட்டாங்க. நான் தான் கேட்க வந்தேன், கம்முன்னு ஆமா, விடுங்க அப்படிங்கிறது தானா? ஏன்னா எனக்கு எக்ஸாக்ட்லி. என்னன்னா முன்னாடி நான் இதை பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கேன்னு எனக்கு தோணுச்சு. அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு பிக் பாஸ் கண்டிச்சதா ஒரு ஞாபகம் இருக்கு ஏதோ ஒரு சீசன்ல. எனக்கு அதுதான் கிளாரிஃபை பண்ணிக்க நினைச்சேன். அது முன்னாடி நான் பார்த்த மாதிரி இருக்கு, இது ஜி கிடையாது, சீசன் எங்க 2ல எப்பவுமே இது இருந்திருக்கா அப்படின்னு சீசன் தெரியல. 2ல மைக்க மாட்ட மாட்டேன் அப்படின்னு சும்மா ஒரே ஒரு இடத்துல தான் சொல்லியிருப்பாங்க. மும்தாஸ் வீக்கெண்ட் ஃபுல்லா வெளில குறைச்சாரு. ஓகேவா? ஆமா 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 அது அதுக்கப்புறம் ஓகே. அதுக்கப்புறம் எத்தனையோ சீசன் வந்துருச்சு, மைக்கே இல்லாம நாமினேஷன் பத்தி பேசிட்டு இருக்காங்களா இல்லையா? இந்த சீசன்ல கூட இப்போ கூட நாமினேஷன் வித்தவுட் மைக் அவங்க பேசினாங்க. வியானா பேசினாங்க அப்சரா பேசினாங்க ஆமா பேசினாங்க. இவனுங்க என்ன ஸ்டெப் எடுக்க போறானுங்க? அவங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் மாத்த பேசுனாங்க. மாட்டானுங்க. அதெல்லாம் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் தான் நமக்கு மைண்ட்ல வரும். அதுக்கப்புறமேட்டு இவங்க அப்படியே எல்லாத்தையும் வந்து நார்மலைஸ் ஆக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படியே ஒவ்வொன்னா ப்ராபபிளி லைவ் வர இன்செர்ட் ஆரம்பிச்சதுக்கு பண்ணிட்டே அப்புறம் இருப்பாங்க. பிக் பாஸ் 24/7 வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க அதை கண்டுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ப்ராபபிளி கூப்பிட்டு திட்டுறது இல்ல ஏன் இது ப்ரோ, இருக்குன்னா இன்னொன்னு யோசிச்சு கண்டுக்கிறது கண்டென்ட் இல்லை. தான் ஜி முக்கியம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அவன் அந்த ஷோவை நம்பி எத்தனை பேர் ஸ்பான்சர் பண்ணிருக்கான் தெரியுமா? அந்த ஸ்பான்சர் கேட்பான், எங்கடா வியூவர்ஷிப் இவ்வளோ இவ்வளோ போடுறல, எனக்கு பில் இவ்வளோ போடுறல்ல, எனக்கு வந்து இவ்வளோ வரும்னு சொல்லி எனக்கு வந்து நீ வந்து லிஸ்ட் கொடுக்குறல்ல, இத்தனை வியூவர்ஸ் பார்ப்பாங்க. ஏன்னா அவன் அதை வச்சு தான் அவன் ஸ்பான்சர் எடுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆதி நீங்க ஒரு பிராண்ட் வச்சிருக்கீங்க, அந்த பிராண்டுக்கு அவன் வந்துட்டு உங்கள்ட்ட வந்து ஸ்பான்சர்ஷிப் கேட்கறான் அப்படின்னு நீங்க கேட்பீங்களா? வாட் இஸ் த ரிட்டர்ன் சொல்லும்போது அவன் சொல்லுவான், என்னோட இந்த வீடியோ வந்து 1 மில்லியன் பேர் பார்க்குறான், எனக்கு இத்தனை பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறான், உங்கள் ஆட்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரீமியம் நேரத்தில் உங்களுக்கு வரும், ப்ரைம் ஸ்லாட்டில் உங்களோட ஆட் வரும், அந்த டைமில் இத்தனை வியூவர்ஸ் இருப்பாங்க, இதுதான் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸில் இருந்த அந்த வியூஸ்லாம் பாருங்கள், இந்த ஸ்லாட்டில் உங்கள் ஆடு போட்டோன்னா இத்தனை வியூஸ் பார்ப்பாங்க, இத்தனை வியூஸ் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த டேட்டாவை வச்சு உங்கள்ட்ட பேசினா தான் நீங்கள் ஸ்பான்சரே பண்ணுவீங்க. அவன் போயிட்டு நீ யாரை போடுற, அவன் முத்தம் கொடுப்பானா, அவன் கட்டி பிடிப்பானா, அவன் வந்து இப்படி சண்டை போடுவானாலாம் கேட்க மாட்டான். ஸ்பான்சர் கேட்குறது ஒரே ஒரு கொஸ்டின் தான், நான் உனக்கு ஆடு தரேன், எனக்கு என்ன கிடைக்கும்? அப்போது அவங்க ஒரு விஷயம் வைப்பாங்கல்ல, அது இதுதான் வைப்பாங்க அவங்க. அந்த அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் வைப்பாங்க அவங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இத்தனை லட்சம் மக்கள் எங்கள் ஷோவை பார்க்குறாங்க, அப்புறம் ஹாட் ஸ்டாரில் இத்தனை பேர் பார்க்குறாங்க, அதில் உங்கள் ஆடு வரணும்னா இவ்வளோ, இதில் ஆடு வரணும்னா இவ்வளோ. அதுதான் அவன் மெயின் ஷோவில் என்ன நடக்குதுன்னா சொல்ல மாட்டான். இத்தனை ஆடியன்ஸ் நாங்கள் ஆக்குபை பண்ணுறோம், வீக்கெண்ட் ஆனால் அந்த வீக்கெண்ட்ஸில் இத்தனை பேர் பார்க்குறாங்க, இந்த இடத்துல இப்படி பார்க்குறாங்க, ஸோ இந்த ஸ்லாட்லேருந்து இந்த ஸ்லாட்டில் உங்களோட ஆடு நாங்கள் வந்து இத்தனை செகண்டுக்கு நாங்கள் போட்டால் இவ்வளோ காசு, இத்தனை செகண்டுக்கு போட்டால், அதாவது இந்த எவிக்ஷன் வர டைமில் இல்லைன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கிற டைமில் ஒரு ஆடு வரும், அந்த டைமில் நாங்கள் போட்டால் இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி இதுதான் வைப்பாங்க. அவன் காசு சம்பாதிக்கணும்ல. அப்போ நீங்க இதெல்லாம் இவனுங்களாம் இந்த கேள்விலாம் கேட்டு இல்ல இப்ப இந்த ஃபர்ஸ்ட் வீக் 2வது வாரத்துல இப்படிலாம் நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, நீ ஏன் அவன் மேலாம் கை வைக்கிற, இது இன்ஜினியரிங் காலேஜ், நடுவில் கோடு போட்டிருக்கோம், பாய்ஸ்லாம் அந்த பக்கம் இருக்கணும், கேர்ள்ஸ்லாம் அந்த பக்கம் இருக்கணும், வாய்ப்பே கிடையாது. சரி நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, சீசன் 1ல பாய்ஸுக்கு செப்பரேட் ரூம், கேர்ள்ஸுக்கு செப்பரேட் ரூம், சீசன் 2லயும் அப்படிதான் இருந்துச்சு, இன்னைக்கு அப்படி இருக்கா? நார்மலைஸ் ஆயிடுச்சா? அது 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 மாறிடுச்சா? சீசன் 1ல வந்து யாரோ ஒருத்தவங்க வந்திருந்தாங்களே, யாரு வைல்டு கார்டு அவங்க தான் கடைசி வரைக்கும் வந்தாங்க, ஆக்ட்ரஸே, சரியான பேர் அவங்க பேர் பிந்து மாதவி. பிந்து மாதவி. ஷி யூஸ் டு ஸ்லீப் இன் செப்பரேட் ரூம் அண்ட் ஷி வாஸ் தி சிங்கிள் ஃபீமேல் லாஸ்ட்டு. இங்கே வந்து படுத்துக்கணும்னா எல்லாம் அந்த டைமில் அந்த டைமில் கொஞ்சம் வந்து அப்படியே ஒரு மாதிரியாக இருந்தது எல்லாத்துக்கும், எப்படி ஹவு ஷி வில் ஸ்லீப் ஹியர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இன்னைக்கு அவன் எங்கே படுக்கிறான்னு யாருக்குமே தெரில.
அது சோ அந்த மாதிரி நீங்க நார்மலைஸ் வந்து இந்த ஆயிடுச்சா? பாடி ஷேமிங் அது வந்து அவங்க அப்படியே விட்டு பிடிக்கிறாங்க. ஒவ்வொன்னா சோ தட் அது ஒவ்வொன்னா ஷேர் ஆகும் வெளியே. அது வந்து கிளிப்ப கூட்டு வரும். எக்ஸாக்ட்லி அதை இன்னும் பத்தி கொஞ்சம் பேசுவாங்க, அதை பத்தி வியூவர்ஷிப்பை கூட்டு பேசுவாங்க. வரும். ஓகே ஓகே. ஆமா, அதை பத்தி யா யா. பேசுவாங்க, அதை பத்தி சோ பேசுவாங்க. நான் தான் இட்ஸ் கான்ஷியஸ் கால் அப்போ இல்ல. எக்ஸாக்ட்லி. அவங்க இந்த ஆ மாதிரி இதெல்லாம் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. இதை 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 அதுதான். வச்சு என்ன வேணா இது வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது அப்படியே இன்னும் மேல போக போக என்ன பண்ணுவானுங்க, வீக்கெண்ட்ல இதுக்குன்னு ஒரு ஸ்லாட்டை வந்து யூஸ் பண்ணி அவனை வந்து ரோஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அது வந்து அது வந்து பூதாகரமா அதுக்கு வெடிக்கும். அது அண்டர்ஸ்டாண்ட். அங்க பாரு, அவனை போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க, அவனை ஃபயர் பண்ணிட்டாங்க, ரோஸ்டட், ஹீஸ் ரோஸ்டட் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு மெயின் விஷயமா வரும். ஸோ அவங்களுக்கு தேவை ஷோ ரன் பண்ணும். வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி வந்து நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு கேட்டு போக முடியாது. ஹி ஹாஸ் டு ஆஸ். அவர் ஏதோ ஒன்று பண்ணும்ல, இல்லைன்னா நம்ம மொக்கம் தான் சொல்ல போகிறோம். ஸோ அதுக்காக இதெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா விட்டு விட்டு தான் பிடிப்பானுங்க. இல்ல யா யா அது போன சீசன்ல ஆதி ஒருத்தவங்க வந்து மார்க்கிங் வந்து பயங்கரமா பண்ணாங்க. ஒருத்தவங்களுடைய குரல் அதாவது குரலை வச்சு மார்க்கிங் பண்ணாங்க. அது சுத்தமா கேட்கவே இல்லை. ஓகேவா? எதை கேட்டாங்க அப்படின்னா அந்த பர்சன் காட்டின அந்த எக்ஸ்பிரஷன் தப்புன்றத மட்டும் கேட்டாங்க. ஏன்னா அதுதான் வைரலா போகும். இந்த மார்க்கிங் இது பண்ணா ஸ்டாப் ஆயிடும், ஒரே ஒரே வாரத்துல ஸ்டாப் ஆயிடும் அப்படின்றதுனால அது கேட்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அதை பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அது நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும் ஆமா லாஸ்ட் சீசன்ல. கரெக்ட் தான். ஆமா இமிடேட் பண்றது, மார்க் பண்றது, எதையுமே நிறுத்தல கிடையாது. கேட்கவும் இல்லை கடைசி வரைக்கும். கேட்கவே இல்ல இல்லை. அதே ஆனா நீங்க சிம்பிள் அது எக்ஸ்பிரஷன் அது நீங்க கேட்கறது இப்படி போக சொல்றது போக இருக்குல்ல, ரொம்ப ஓப்பனா பிளட்டண்டா பாடி ஷேம் பண்றது இருக்குல்ல. அதாவது நான் சொல்றது நேம் கால் பண்றது. இன்னொன்னு அவங்க நீ என்ன சொன்னது என்னன்னா, அந்த பார்வதி சில வேர்ட்ஸ் யூஸ் சொன்னாங்களே, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, இது கிடையாது. ஏங்க இந்த அவசரத்தை பிக் பேசுற பாஸ்ல கெட்ட இன்னைக்கு வார்த்தை வந்தது கிடையாது. ஏங்க, ஒரு நிமிஷங்க ஆதி, இந்த பிக் பாஸ்ல இன்னைக்கு வந்ததுங்க சரியா? நாமெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போதே பிடி மாஸ்டர் டே சொட்டத்தலையான்னு சொன்னவங்க நம்ம, இல்லையா? இல்லங்க சொல்லுங்க அதெல்லாம் பாப்பா, யாரா புரியுது. சொல்லுங்க பாப்பா, இங்க இருக்கிறவங்க யாருமே நம்ம பேர் அதான் அந்த இப்ப மாதிரி இது பட்ட பேர் நம்ம எல்லாமே வைக்கலையா? இல்லங்க அது அங்க கேமரா அப்யூசிவ் இருக்கிறதுனால வேர்ட்ஸும் கர்ஸ் பிளாட்டண்டா வேர்ட்ஸும் இல்ல, கிடையாது. அங்க கேமரா இருக்கிறதுனால நமக்கு வந்து பிளாட்டண்டா இட்ஸ் யூனோ அது விசிபிளா இருக்கு. பட் இல்லைம்மா அது எனக்கு புரியுது. நான் சொல்றது கர்ஸ் வேர்ட்ஸோ இல்ல அப்யூசிவ் வேர்ட்ஸ் கிடையாது அவங்க பேசுனது. அவங்க வந்து இவங்கள சொன்னது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்லட் ஷேமிங் வேர்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அவங்க. அது கெட்ட வார்த்தை கிடையாது. உங்களுக்கு புரியுதா? அதைத்தான் போன வாட்டி ஒரு டைம் இதுவாச்சு. அவன் இன்னைக்கு ஃப்ரெண்ட்கிட்ட பேசினப்போ அவன் சொல்லியிருந்தான் இந்த மாதிரி, இல்லடா எப்பவுமே கேட்டது கிடையாது, வீக்கெண்ட்ல தான் அதை அட்ரஸ் பண்ணுவாங்கன்னா. இல்லையா ஒரு ஷோல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, தமிழ்ல தான் நினைக்கிறேன் நானு, கூப்பிட்டு இந்த இதை பேசாதீங்க வெளியே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு யாரோ கூப்பிட்டு சொன்ன மாதிரி எனக்கு ஒண்ணு இருந்துச்சு. அதான் சொன்னேன். அது முன்னாடி இருந்துச்சு. ஏன்னா அது என்னன்னா, ஒரு வரம்பை மீறும் போது அவங்க அதை சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க அதை சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இது ரொம்ப வரம்பு மீறுதே. அப்புறம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. நான் சொல்றது ரொம்ப பிளட்டன்ட்லி ஸ்லட் ஷேமிங் வேர்ட்ஸ். இது 2-3 விஷயம் இருக்கு ஆதி. இப்போ என்னன்னா, சேனல் பாத்தீங்கன்னா ஒரு சில பேரை உள்ள கூப்பிடுறதே வச்சு செய்யறதுக்குன்னு கூப்பிடுவாங்க. அவங்க வெளியில பண்ற விஷயத்துக்காக உள்ள வந்து நாடடிச்சு அவங்களை அனுப்பணும்னு சொல்றதுக்கவே கூப்பிடுவாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி. அந்த மாதிரியும் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ சப்போஸ் இவர் ஒருத்தர் கூப்பிடாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை நெகட்டிவ் ஜோன்ல காமிச்சு அவரை அசிங்கப்படுத்தி வெளில அனுப்பணும் கூட பண்ணுவானுங்க. அவங்களுக்கு தேவை வியூவர்ஷிப், அவங்களுக்கு தேவை இதை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கொண்டு போகணும். இது என்ன பண்ணலாம், இதை தான் யோசிப்பானுங்க. எப்ப சொன்னதுதான் எனக்கு ஒண்ணு தோணுது. ஆதிரி வந்து நாமினேஷன்ல வந்து என்ன வேணா பண்ணிட்டு உள்ள வரலாம் அப்படின்னு ஆயிடக்கூடாதுன்னாங்க. இப்ப அவன் உள்ள வந்துட்டு என்ன வேணா பண்ணலான்ற மாதிரி இருக்காங்களே. வாழ்க்கை ஒரு வட்டம். நான் சொல்றேன்ல, அவங்க எல்லாம் வெளில வந்தோன்னா தே நோஸ் வெரி வெல் தட் வி ஆக்டட் ஃபார் 100 days, யூ காட் யுவர் சேலரி, ஐ காட் யுவர் சேலரி, நீ அந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போறேன், அவ்வளவுதான், சிம்பிள். அவங்க இப்படிதான் எடுத்துப்பாங்க. அதனாலதான் நான் இந்த ஷோல ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். போட்டு உடச்சிட்டு போயிட்டே இருப்பேன். சீசன் 3ல அப்படியே என்னமோ ட்ரூ லவ்னு நானுங்க. நான் உடனே சொன்னேன், டேய் இது பிக் பாஸ் கதவை கேட் ஓப்பன் ஆனோன்னா அந்த லவ்வே கிடையாதுடா அப்படின்னேன். உடனே என் மேல அப்படி கொதிச்சு எழுந்தானுங்க, உனக்கு என்ன தெரியும், நீ இப்படி அப்படின்னு நானுங்க. ஆனிச்சா ஆலியே சீசன் 5ல அங்க உள்ள இருக்கும்போதே நான் சொன்னேன், இவங்க 2 பேர் சேருவாங்கன்னு சொன்னேன். சேர்ந்துட்டாங்களே. நமக்கு தெரியாதா எது உண்மை எது பொய்ன்னு? இமாத் ப்ரோ, ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் கேட்கணும். எந்த ஒரு விஷயமே இயல்பா நடக்கும்போது அதனுடைய வேல்யூவே வேற. எக்ஸாக்ட்லி. இப்ப 2 பேர் உள்ள இருக்காங்க அப்படிங்கிறப்போ அது உண்மையிலே காதல் அரும்புது, அவங்களுக்குள்ள வந்து ஒரு கனெக்ட் ஏற்படுது அப்படின்னு தவிர்க்க முடியாம ஒரு விஷயம் நடக்குது. ஏன்னா அந்த கண்டதும் காதல் இதெல்லாமே நடக்குது. காதல் அப்படின்றதுக்கு நம்ம வரையறை எல்லாம் வைக்க முடியாது. அப்போ அது நடக்குதுன்னா அது வேற, அது அதனுடைய பியூட்டிஃபுல்லா இருக்கும் அது.
ஆனா ஒரு கண்டென்ட்டுக்காக அதை பிளான் பண்ணி பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆரோரா சின்க்ளேர் அது வந்து இப்போ நம்ம இவரு கமருதீனை பத்தி இவர்கிட்ட பேசுது, நம்ம துஷார் கிட்ட. கமருதீனுக்கும் எனக்கும் லவ் ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுது. துஷார் பக்கம் வந்து அது துஷார் கிட்டயும் வந்து பழகுது ஒரு மாதிரி. வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட கிளாஸ் டோர்ல கிஸ் பண்ணுது. இது மாதிரி ஒரு 3 வாண்டடா வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்றப்போ அது வந்து ரொம்ப கேவலமான விஷயம் இல்லையா இப்போ பிரதர்? நீங்களும் ஆதியும் என்னமோ ஒரு பெரிய அதைத்தானே டாபிக் பேசுறீங்க, ரொம்ப நேரம் பேசுறீங்கன்னு சொல்லி நான் ட்விட்டர்ல வந்துட்டு தான் ஒரு வீடியோ பார்த்தேன். பார்த்தா அதுல கமருதீன் என்ன சொல்றான் வினோத்துக்கிட்ட, நான் இந்த ஷோக்குள்ள வந்ததே அரோராக்காக தான் வந்தாங்களாம். போடு. அப்ப இத வந்து என்ன பிரதர், இது வந்து அப்போ ஒரு கண்டென்ட்டுக்காக இவனுங்க கண்டென்ட் காதல் தான். நான் அப்படின்ற ஸ்டார்டிங்ல பேர்ல சொல்லிட்டேன், இந்த சீசன் இதுக்கு முன்னாடி இந்த சீசன்லயாவது அவங்கள வந்து நீங்க இதை பண்ணணும்னு சொல்லும் போது கூட அவங்க ஹெசிடேட் பண்ணாங்க. நிறைய பேர் ஹெசிடேட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க இமேஜ் ஸ்பாயில் ஆகும். ஏன்னா அவங்க மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, ஒரு லெவலில் இருக்காங்க. இதுக்கு மேலே அவங்க க்ரோத்தை பார்த்துட்டு போகணும், அடுத்த லெவலுக்கு வரணும் அப்படிங்கிறதுனால நிறையா விஷயங்களை அவங்க ஹெசிடேட் பண்ணாங்க. இப்போ இருக்கிறவங்க அதை ஹெசிடேட்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால தான் இந்த இந்த சீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அவங்களுக்கு தேவை கண்டென்ட். அந்த வார்த்தையை டெய்லி உபயோகப்படுத்திட்டு தான் இருக்காங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும். அவங்களுக்கு தேவை இதுதான், இமாத் ப்ரோ அவன் கண்டென்ட். இல்ல ப்ரோ, இல்ல இல்ல ஆக்சுவலா கமரதீன் ஒரு அரோரா. நிமிஷம் கமரதீன் சொன்னது வந்து ஓகே, அந்த இதுல இருந்து வெளியில வந்தாப்புல இல்ல அந்த லக்ஸரி ஹவுஸ் சூப்பர் டிலக்ஸ்ல இருந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தாரு ஆமா இல்லையா, ஆமா அதை ஆமா, சொன்னாப்புல அதுதான் அதுதான். அததான் சொன்னாப்புல அரோராக்காக வந்தேன்ட்டு. ஷோக்குள்ளன்னு சொல்ல. சாரி, நான் அதே ஷோக்குள்ளன்ட்டேன். மாதிரி அரோரா வந்து நான் தப்பா சொல்லிட்டேன். ஷோக்குள்ளன்ட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தது, அங்கிருந்து அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு வந்தது. ஆனா ஆமா இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு ஒருத்தர் போனாரு, அவ இருக்கும்னு நினைச்சிட்டு பாவம். ப்ரோ அரோரா வந்து லவ் ஆயிடுமான்னுலாம் சொல்லல ப்ரோ. அரோரா வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவன் வந்து என்கிட்ட வந்து அவன் என்னைய லவ் பண்றானோன்னு பயமா இருக்கு அஃபெக்ஷனேட் எனக்கு இன்னும். ஆமா அப்படின்ற மாதிரி தான் மீன் பண்ணாங்க. அவன் என்ன லவ் பண்றான், அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும், அவனுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துருச்சுன்னா எனக்கு அதுக்கப்புறம் பழக ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மேபி அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்துடுச்சோன்னு நினைக்கிறேன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அது கண்டிப்பா வரும். மார்னிங்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அவங்க இப்போ அவங்க மார்னிங்ல இருந்து பாத்தீங்கன்னா அரோரா வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க கூட. இந்த ஷோ ஃபார்மேட்ல கண்டிப்பா அது ஆமா வரும். அது கொஞ்ச நாள் ஓட்டுவானுங்க, இதெல்லாம் நடக்கும். ஓட்டணும்ல, ஷோ ஓட்டணும்ல. இல்ல இல்ல அது கரெக்ட் தாங்க. ஆனா அவங்க சொன்னது அப்படி இல்லைன்னு சொல்றாரு. அது கரெக்ட் தான். இவர் சொன்ன மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. இல்ல இப்ப பாருங்க, அவன் லவ் பண்றேன்னு சொல்லி இவங்க பண்ணலன்னு சொல்லி அங்க ஒரு வட்டஞ்சி ஹார்ட் பிரேக்கிங் பிஜிஎம்லாம் வந்து இப்போ அரோரா வந்து அதுக்கு தானே வாலாண்ட ப்ரோ கேட் ஷோவே இல்ல பாக்குறது. மதில் மேல இல்ல பிரதர், அரோரா வந்து மதில் மேல பூனை மாதிரி இப்ப என்ன பக்கம் விழுகிறது சாயிறது அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. எந்த ட்ராக் போனா கரெக்டா இருக்கும் அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருக்காங்க. துஷாரோடயே கன்டினியூ பண்ணலாமா, இல்ல நம்ம இவனோட நம்ம கமருதீனோட ஒரு லவ் ட்ராக்கை கிரியேட் பண்ணலாமா? ஏன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்காரு, அவருக்கு அந்த ஆடியன்ஸ் கிளாப்ஸ் அது எல்லாத்தையும் வச்சு விஜய் சேதுபதியுடைய வீக்கெண்ட் எபிசோடுக்கு அப்புறம் அவங்க மிகப்பெரிய ஒரு ஆசிலேஷன்ல இருக்காங்க. ஷி இஸ் ரெடி டு டூ லவ் கண்டென்ட். இது வந்து அப்பட்டமா ஃபேக்கா அவங்க ஒரு லவ் கண்டென்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்கன்றது அப்பட்டமா தெரியுது. ஆனா அதை அவங்க யார் கூட பண்ண ப்ரோ போறாங்கன்றது தான் அவங்க கேள்வி. பேசின கான்வர்சேஷனை போய் பாருங்க ப்ரோ. எனக்கு லவ் கண்டென்ட்ல இன்ட்ரெஸ்டே கிடையாது அவங்க கூட அந்த மாதிரி பண்றது. மேபி நான் வந்து ஆக்சுவலி ஐம் வெரி டச்சி பர்சன். அதனால மேபி அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸை நான் கொடுத்துருக்கலாமோன்ற மாதிரி தான் மீன் பண்ணாங்க. அந்த கான்வர்சேஷனை போய் ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. ஆமா இல்ல அவங்க பிரதர், இப்போ நான் அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு விஷயம் சொன்னேன். எதுவுமே இயல்பா வந்து கிரியேட் ஆனாதான் அது வேல்யூபிளா இருக்கும்னு. ஒரு பொண்ணு வெளிப்படையா நான் லவ் கண்டென்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுமா? சி ஹேவ் பிளான்ஸ். வெளியில இருந்து வரும்போதே ஒரு பிளானோட வருவாங்க. உள்ள வந்து அதை செயல்முறைப்படுத்துறதுக்கு எது சரியான சான்ஸ்ன்றதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஷி இஸ் வெயிட்டிங் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அதனாலதான் பிரேஸ்லெட் பிரசன்ட் பண்றது, திவாகருக்கு வந்து டோருக்கு வெளியில கிஸ் பண்றது, தீஸ் ஆர் ஆல் சைன்ஸ். இதை தான் நாங்க அப்சர்வ் பண்றோம். இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்ம இதே ஸ்பேஸுக்கு நான் டெய்லி வந்து பேசுறேன், அபியோட ஸ்பேஸுக்கு. இமாத் பிரதரும் நானும் டெய்லி இங்கே தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க அப்படி ஒரு விஷயம் நடக்கலன்னா வந்து கேளுங்களேன் என்கிட்ட. நடக்கும்னு சொல்றேன், என்னுடைய அப்சர்வேஷன்லாம் நடக்கும்னு சொல்றேன். தேங்க்ஸ். அந்த சிவராம்னு ஒருத்தர் ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்காரு அபி, அவருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா? இல்ல ஆக்சுவலா அவர் பேசினாரு, அபியோட மைண்ட் செட், காமிக்கல. அபியோட மைண்ட் செட் நீங்க கொடுத்தாதானே பேச விட்டாதானே. இல்ல இல்ல இமாத் ப்ரோ, நீங்க பேச விட்டுட்டாலும் அப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அபியே எப்ப தெரியுமா பேசுறாங்க, நான் வரும்போது
இமாத் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ அப்படின்னு அதுக்கப்புறம் அப்படியே காணோம். இல்ல நீங்க அவ்வளவுதான். எல்லாரும் பேசுறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்றதா ஹோஸ்டோட வேலை. ஓகே, அப்போ கோஹோஸ்டோட வேலை லைவ் பார்க்க அனுப்பிச்சு மெசேஜ் விடுறது, போட்டு மாடரேட் பண்றது. லைவ் பார்க்க அனுப்பி சண்டை விடுறது. வந்தா டைவர்ட் விலக்கி பண்ணுங்கன்னு விடுறது. சொல்லிட்டு இங்க வந்து சண்டை வந்தா விலக்கி விடுறது. விலகு நடுல அப்படியே இமாத் ப்ரோ கோத்து விடுறது. அது லைவ் பார்க்க வைக்கிறது வந்து ரசிகன். அப்புறம் ஸ்கூப் கேக்குற வேலை வந்து வன்ம பூனை அவங்கதான் கேட்பாங்க. இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இன்னும் இது வரைக்கும் வரல. என்ன வரல? எதுவுமே வரல. அம்பு வரல. ஏதாவது ஒன்னு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிட்டு போங்க. ஹேமலதான்னு ஒருத்தங்க ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அவங்கள அக்செப்ட் பண்ண முடியுதா பாருங்க. இல்ல தூக்கி போட்டுறது. என்னங்க இமாதி இப்படி பண்றீங்க? என்னாச்சு? ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்களே. நீங்க வேற ஏங்க அது எத்தனை பேர் போவாங்கன்னா சொல்லுவீங்களா? இல்லைன்னா 2 சைடுல எத்தனை பேர் போறாங்கன்னா மட்டும் சொல்லிட்டு போங்க. இமாத் ப்ரோ, ரொம்ப யோசிக்கிறாங்களே. இந்த வாரம் எலிமினேஷன் யார் போவான்னு நினைக்கிறீங்க? இந்த இருக்கு, டைம் இருக்கு. எப்படியா இருந்தாலும் பாவப்பட்ட அப்சராவை தான் அனுப்ப போறாங்க. அவ்வளவுதான். இப்ப உட்காந்து அழுதுட்டு வர இருக்காங்க. ஈஸி கெஸ். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளதான். ஸ்னூபி வந்திருக்காரு ரசிகன். அவன் மேல வர மாட்டாரு. அவ்வளவுதான். இப்ப அபி ஓடிடுவாங்க. இல்ல அபி வந்து இன்வைட் பண்ணுவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. இல்ல நான் கேக்குறேன். வரமாட்டாரு மேல. நானும் இன்வைட் அனுப்பிட்டேன், வரமாட்டாரு. ஏன் தெரியலையே. அவர் வைல்ட் கார்டு போறதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு. இல்ல தலைவர் இன்னைக்கு தலைவர் ஷோவே டல்லா போயிட்டு இருக்குது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். இவரு வேற 3வது ப்ரோமோ எப்போ பாஸ் போடுவீங்கன்னு ட்வீட் போட்டுட்டு இருக்காரு. ஆனா இந்த ஸ்னூபி போடுற யூடியூப் ஸ்னூபி வந்துட்டு மேல வந்துட்டேன் ப்ரோ. எங்க இருந்தே அந்த கேப்ஷன் எல்லாம் போடுறீங்க? அதை பார்த்தோன்னே எனக்கு குபீருங்குது. இந்த மாதிரிலாம் நடக்கலையே அப்படின்னு பார்த்தா என்னென்னமோ போடுற. அதிரடியாக அனுப்பப்பட்டார், வீட்டுக்கு வெளில அனுப்பப்பட்டார் செய்யணும். அதே மாதிரிதான் நீங்க ஏதோ போட்டிருந்தான், வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க அப்படி இப்படின்னு. ஆமா, அந்த இவங்க யூடியூப் போட்டா எனக்கு அந்த ஐபோன்ல வெளில அங்க முன்னாடி காட்டும்ல நோட்டிபிகேஷன். என்னது வாட் இஸ் திஸ் அப்படின்ட்டு சொல்லவே இல்ல. ரைட்டு. இவங்க 2 பேர் சேர்ந்து தனியா ஒரு பிக் பாஸ் நடத்துறாங்க. ஸ்னூபி நைட் ஒரு சம்பவம் இருக்கு, நீங்களே வந்துருச்சா முடிஞ்சிருச்சா என்னது அது? அது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அது நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. என்ன கேப்ஷன் அதுக்கு? அதுக்கு என்ன கேப்ஷன்? 24 hours பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கு கேப்ஷனே யோசிக்கல ப்ரோ. ஒருத்தர் சொன்னா நைட்டு சண்டை பறக்கும் பாருங்க ப்ரோ, ப்ரோமோ அதுக்கு தான் லேட் ஆகுது அப்படின்னா நானும் உண்மையா ஏதோ அவங்க 1 hour எபிசோடு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நேத்து நைட் நடந்த கண்டென்ட்ட சொல்லியிருப்பாங்க. நீங்க தப்பா நானும் ப்ரோமோ லேட் ஆகுது ஏதோ பறக்க விட போறாங்கன்னு பார்த்தா கெட்டி பிடிச்சிட்டு இருக்கானோ வந்து. நான் வன்ம பூனை நான் எதிர்பார்த்தேன். நேத்து வந்து சரி ஸ்னூபி இங்க கேட்டுட்டு வீடியோ போட்டுருவானு. நேத்து கேட்கல போல இருக்கு நாம பேசினது. நீங்க கேட்ச் பண்ணிட்டீங்க. சரி, எதனா க்ளூ கொடுங்க. எதுனா இந்த இந்த நீங்க வந்து படைப்பட பாப்பீங்கன்ட்டீங்க. இந்த மாமனாருக்கு தங்கச்சி அப்பாவுக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்களா? அந்த மாதிரி எதனா கனெக்ட் பண்ணி எதனா க்ளூ கொடுங்க. கேட்ச் இப்போ பண்ணிக்கிறேன். அதாவது நேத்தாவது சொல்லிட்டேன், யார் அவுட் ஆவாங்க, இந்த வீட்டுல ஒண்ணு அந்த வீட்டுல ஒண்ணுன்னு. ஆனா இப்ப இங்க 2 டேஞ்சர் ஃபெல்லோ இருக்காங்கல்ல, இவனுங்க சும்மாவே ரம்யா வீட்டை விட்டு வெளில துரத்தி விட்டாங்க. பிக் பாஸ் வந்து அதிரடி காட்டி இல்ல அதான் பிக் பாஸ் அதிரடி காட்டி விட்டார், வீட்டு செவரை வந்து இடிக்க போறாங்க அப்படி எல்லாம் போட்டுட்டு கேப்ஷன் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நீங்க உண்மையை சொன்னாலும் அது வேற மாதிரி பண்ண மாட்டேன். சீரியஸா மக்களே, ஸ்னூபி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களோ இல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ஸ்னூபியோட வீடியோ பாருங்க, செய்யனுடைய வீடியோ பாருங்க. குறிப்பா அவங்க வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி அந்த கேப்ஷனை மறக்காம பாருங்க. ஆனா சீரியஸா சொல்றேன், உங்க 2 பேரும் சொல்றேன். அந்த இப்போ நான்லாம் ரிவ்யூ பண்ணும்போது டெய்லி அந்த எனக்கு வந்து கரெக்டா 8:40 அதாவது இந்த ஒரு டைம்ல வந்து கேட்பானுங்க,
டைட்டில் என்ன வைக்கணும்னு கேட்பாங்க அந்த குரூப்ல. என்னடா டைட்டில் இருக்கிறதுன்னு யோசிப்பேன். ம். யோசிச்சு ஏதோ ஒன்று கேவலமா ஏதோ ஒரு டைட்டில் ஒன்று வைப்போம். சரியா? ஆனா சீரியஸா சொல்றேன், 2 பேருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். எப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரியல. அந்த டைட்டில் எப்படி வைக்கிறீங்கன்னு தெரியல. ஹரி நானும் இன்னைக்கு அதான் பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவன் ஊருக்கு போயிட்டான். நவ் ஹீஸ் இன் ஃப்ளைட். 1:45 அங்கே லேண்ட் ஆயிடுவான். ஏய் எப்படிடா யோசிக்கிறாங்க இவங்க? எப்படிடா இந்த பாயிண்ட் எடுக்கிறாங்க? எப்படிடா இந்த மாதிரி கேப்ஷன் போடுறாங்க? வேற லெவல்ல பண்றான் மச்சான் அவன் அப்படின்பா ஹரி. எப்படிதான் யோசிக்கிறாங்கன்னு தெரியல பாருங்க. இதுக்குன்னு ஒரு ஆனா குழு அந்த வச்சிருப்பாங்க. கேப்ஷன் பார்த்தனா நம்பிடுவதுமா அப்படி இருக்கும். இப்ப ஈஸிமா ப்ரோ, ஏஐல வந்துச்சு, ஏஐல போட்டு இல்ல இல்ல நீங்க வேற ஏஏக்கு இவங்க தான் இன்புட் தருவாங்க போல இருக்கு. ஸ்னூப்ரி ப்ரோ வன்ம இமாத் போன ப்ரோ, இன்னைக்கு இமாத் ப்ரோ வந்து மைண்ட் செட் பண்ணிட்டு வந்துட்டாரு இன்னைக்கு சொல்லக்கூடாதுன்னு. எக்ஸாக்ட்லி. இல்ல போ. இமாத் ப்ரோ கிட்ட அவருக்கு வந்து நம்ம நீங்க வந்து மேலலாம் பாசமே எஸ் ஆர் இல்லைங்க. நோ சொல்ற மாதிரி கொஸ்டின் கேட்டீங்கன்னா கரெக்டா எஸ் ஆர் நோ சொல்றாரு. சரி நீங்க என்னன்னு நீங்க டைரக்டா எனக்கு கேளுங்க, பெட் கேட்டீங்கன்னா டைம் எப்படி நாங்க ஸ்லிப் சொல்லுவாரு? இவ்வளவு இல்ல எனக்கு வந்துருச்சு இந்த சீட்டு நோட்டிபிகேஷன். நல்ல சீட்டா? கீ கீ கீ. பெட் டைம் ஸ்லிப் வந்துருச்சு எனக்கு. ஆக்சுவலா இது என்ன தெரியுமா, நான் டெய்லியும் உங்களுக்கு ஸ்கூப் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். நேற்று நான் சொல்லிட்டேன் டால் டாஸ்க்னு சொல்லிட்டேன். இவங்க விளையாடுவாங்க, இந்த வீட்டில் ஒரு ஃபீமேல் அவுட்டு, அந்த ஃபீமேல் அவுட்டுன்னு நேற்று நான் சொன்னேன். அது இன்னைக்கு பார்க்கறது சுவாரஸ்யமா இருந்துச்சு. இது நம்ம சரி, டெய்லி அப்ப அடுத்த வாரம் கேளுங்க வந்து கேளுங்க. இப்போ ரேங்கிங் நான் டாஸ்கா? டெய்லியும் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டெய்லியும் என்கிட்ட எதிர்பார்ப்பீங்க. அது அப்படியே ஒரு ஃபார்மெட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். அது அப்பப்போ வந்து அப்பப்போ ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போடுவோம். இன்னைக்கு விட நாளைக்கு கொஞ்சம் ஃபயரா இருக்குமா ப்ரோ? நாளைக்கு விட நாளைக்கு ஃபயராக இருக்கும் இன்னும். ஐயோ அப்ப இதுல சொல்லிட்டீங்களா இருந்து என்ன ப்ரோ? தெரியுதுன்னா நாளைக்கு கண்டென்ட் இல்லைன்னு தெரியுது. இருக்கு ஸ்னூப்பி. அது எப்படி ஸ்னூப்பி இல்லாமல் போகும்? இல்ல எங்க அக்காவை அவுட் பண்ணிட்டாங்களா தான் யோசித்தேன். வாட்டர் மெலன் இருக்கார்ல நாளைக்கு, வெயிட் அண்ட் வாட்ச். ஸ்னூப்பி வைல்ட் கார்டா போறீங்களா? இப்போ அடிப்பானுங்க பாருங்க 2 பேரும் ஃப்ளக்ஸ் வாட்டர் மெலனுக்கு. இல்ல ப்ரோ, நான் அப்சராக்கு தான் அடிக்கலான்னு இருக்கேன். அவங்க தான் அழுதுட்டு இருக்காங்க. ஆஹா. நான் அப்சராக்கு ஓட்டு ஏற்றணுமா? நடுராத்திரியில் கண்ணீர் சிந்திய அப்சரா என்ன நடந்தது அப்படிதானே? ம். யார் செய்த சூழ்ச்சி? ஐயோ ஆண்டவா. அப்சராவிடம் இமாத் ப்ரோ இவங்க புதுசா லைட் ஆஃப் இமாத் ப்ரோ பண்ணா இப்ப ரூல்ஸ்லாம் இல்லன்ற மாதிரி கண்டென்ட் சொல்லிட்டு என்னன்னா, இருக்காங்க. அத யோ பத்தி இப்ப வசிய அப்சரா பூஜை அழுகுது. செய்த வீட்டில் வசிய பூஜை செய்த அகோரி கலையரசன் அது ஏற்கனவே போட்டாங்களே. இல்ல அது ஏற்கனவே போட்டாரு போட்டாச்சா? ஷியான் ப்ரோ. ஓ அதுவும் இல்ல போட்டாச்சா? இல்லையா? இல்ல ப்ரோ, இப்ப கண்டென்ட்ட சொல்றேன். இப்ப அப்சரா அழுகுது இல்ல, ஆ. அப்சராவிடம் எல்லை மீறிய எஃப்ஜே. ஏன்னா இன்னைக்கு அவன் தான் கண்டென்ட்டே. அட அப்பாவி. அப்சராவிடம் எல்லை மீறிய எஃப்ஜே. எஃப்ஜே என்னை விட்டுடு என்று கதறிய அப்சரா. இப்படி போடு டைட்டில், வீடியோ பிச்சுக்கும். கோயஸ் க்ளோஸ்ட், அவ்வளவுதான். அவனை அதோட புதைச்சிருவாங்க. அவன் பெண்கள்கிட்ட சின்மிசம் பண்ணா கூட தப்பிச்சுக்குவான். குறிப்பா அந்த டிரான்ஸ்ஜெண்டர் மேல கை வச்சான்னா அவனை அதோட முடிச்சு கட்டிடுவாங்க. அவனை அவ்வளவுதான். அட சோலி அப்பாவி. முடிச்சு அவனுக்கு. எப்படி டைட்டில்ல முடிக்கிறாங்க இவங்க? உள்ள போய் பார்க்க கூட மாட்டேன். டைட்டில் வச்சு சீரியஸா முடிச்சிருவேன். நானும் ஒரு சில டைம்ல வீடியோ பார்ப்பேன். பட் ஆனா மேக்ஸிமம் இவங்க கேப்ஷன் பார்ப்பேன். பட் நமக்கு வீணோ இல்லையா, இது உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும்ல. பட் இவங்க டைட்டில்லாம் பார்க்கும்போது அப்படியே உண்மை மாதிரியே இருக்கும். செம்மையா இருக்கும். நான் போட்டா பாருங்க செய்யணும். இப்போ அப்சராவிடம் எல்லை மீறி எஃப்ஜி அந்த மாதிரி கண்டென்ட்டே இல்ல. ப்ரோ அப்போ நான் ஒரு டைட்டில் அந்த சொல்லவா? வீடியோ பாக்குறவன் என்ன தெரியுமா நினைப்பான், இந்த கண்டென்ட் நம்ம பார்க்கவே இல்லையே, ஐயோ அப்படின்னு போய் பார்ப்பான். ப்ரோ நான் ஒரு டைட்டில் சொல்லவா? ம். பிக் பாஸின் இழுவை, அப்சராவின் அழுகை. இந்த வீடியோ ஓடாது ப்ரோ. இது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஃபோர்ஸ் இழுவையா இல்ல. இருக்கு ப்ரோ இது. சிரிக்கிறாங்க. ப்ரோ ரெண்டு நான் வீடியோ கண்டென்ட் பார்த்தோனே கிரியேட்டர் எனக்கே அந்த வீடியோ பார்க்கணும்னு தோணுது. சிரிக்கிறாங்க. இல்ல ப்ரோ. ஸ்னூபி பார்வதிக்கு என்ன எக்ஸ்க்ளூசிவா வச்சிருக்கீங்க தம்ப்நெயில்? நான் எங்க அக்காவை விட்டுட்டேங்க. எங்க அக்காவை காணும். காமர்தீனை போட்டு ஏத்தி விட்டுட்டு இருந்தாங்க. அதோட காணாம போயிட்டாங்க ஏய் லைவ்ல. ஸ்னூபி அந்த பரதநாட்டியம் பத்தி பேசினே இல்லையா? என்ன பரதநாட்டியம் ப்ரோ? யோ பரதநாட்டியம் ஆடினாங்கல்ல மேடம், பாக்கலையா நீ? சும்மா ஆடினாங்களே. அதுவா? ஆ. ஐயோ, அப்பப்போ ஏதோ ஆயிருது. அது வேற. நானே பரதநாட்டியம் ஆடிட்டு போய் கோயில்ல படுத்து கிடந்தேன் ப்ரோ இவ்வளவு நேரம். எங் கத்தனை கத்துக்கு என் காது கிழிஞ்சு போச்சு ப்ரோ. கடந்து ஒரே நோய் நோயின்னா.
சரி ஸ்னூபி எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஐயா நீ சத்த காட்டாம இருங்க, ஏதாவது கிளப்பி போட்டுட்டு இருக்காதீங்க. இமாது ப்ரோவே இருக்காரு, கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. என்னது சும்மா போய் சொல்ல முடியாது. என்னது வைல்டு வைல்டு கார்டுல போறாரு ஸ்னூபி. அப்படியா? வாழ்த்துக்கள் ஸ்னூபி. ப்ரோ நான் EVP செட்டுக்கே ஒரு தடவை தான் போயிருக்கேன் ப்ரோ. இவங்க சும்மா கிண்டி விட்டுட்டு அதை எடுத்து வச்சு நிறைய பேர் என்ன கடிச்சிட்டு இருக்காங்க ப்ரோ. போயிட்டா ஸ்னூபி. எதுக்கு ப்ரோ செய்யன் ப்ரோ சாட்டர்டே சண்டே சீக்கிரம் ஷூட்டா? ஸ்னூபிக்கு ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணுங்க. போய் லவ் இது கண்டென்ட் ஸ்னூப்பி கொடுங்க ஸ்னூபி. கண்டென்ட் என்ன தெரியுமா? ஸ்னூப்பியின் தம்ப்நெயிலை திருடிய செய்யோன், இதுதான் கண்டென்ட். ஆக்சுவலா என்னன்னா அவசரத்துக்கு கண்டஸ்டன்ட் லிஸ்ட் போடணும்னு கூகுள்ல தேடினேன். அப்பன்னு பார்த்து தம்பி ஸ்னூப்பியோட தம்ப்நெயில் வந்து ஆக்சுவலா தெரியாது. ஸ்னூப்பியோட தம்ப்நெயில் எனக்கு தெரியாது. ஒரு இமேஜ் வந்துச்சு, சரி இதை டவுன்லோட் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு வச்சுட்டேன். வந்து பார்த்தா தம்பி கமெண்ட் பண்ணிருக்கிறாப்ல, இது என்னன்னு ஏன் தம்ப்நெயில் எடுத்து போட்டு வச்சிருக்கீங்க, அட பாவி இவன் தம்ப்நெயில விட்டீங்களாடா கூகுள்ல, என்னடா இது பித்தலாட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்காங்க பாருங்க. ஆமா அதுக்கப்புறம் மாத்தினேன். இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நினைச்சிருப்பான், நம்ம தம்ப்நெயில திருடி வச்சிருக்கோம்னு நினைச்சிருப்பாப்லையே தம்பி கண்டிப்பா அப்படின்னு கண்டிப்பா சொல்லிட்டு. கண்டிப்பா நினைச்சிருப்போம். ப்ரோ அதுல ஆமா. பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா ப்ரோ, அந்த தம்ப்நெயில் அப்படியே இருக்கு, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நிறைய பேர் திருடுறாங்க, நிறைய பேர் தூக்கி ஏதாவது இல்ல ராஜா, மாத்துறாங்க. என்ன பண்ணி ஸ்னூப்பி வச்சிருக்காருன்னா தான் என் போட்டோ போட்டோ தூக்கி அதுல போட்டிருந்தானே, வச்சிருக்கு. ஆமா என் போட்டோ போட்டோ எடுத்து தூக்கி அதுல வச்சுட்டு அவங்க ஏதோ பேக்ரவுண்ட்ல போட்டோஸ் எல்லாம் வச்சுட்டு ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. எனக்கு அனுப்பி விடுறாங்க ப்ரோ இங்க பாருங்க அப்படின்னு. நான் பார்த்துட்டு என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஏன் தம்ப்நெயில் ஸ்னூபி நீ என்ன பண்ணும், அந்த மாதிரி ஒரு 10 பேர் 4 பேர் இருக்கிற மாதிரி தம்ப்நெயில் எல்லாம் கிரியேட் பண்ணா சென்டரா ஓமுஞ்சி பெருசா போட்டுறணும். ஓடாது ப்ரோ, வீடியோ ஓடாது ப்ரோ. இல்லம்மா நீ இல்ல ரிவ்யூ பண்ற ஸ்னூப்பி, மாதிரிமா, நீ இல்ல ரிவ்யூ இல்ல பண்ற இல்ல மாதிரி, நீ மெயினா ரிவ்யூ பண்ற புரியுது மாதிரி. புரியுது. இல்ல தங்கம். நான் ஒரு ஏஐ வீடியோ ஒன்று இன்னும் பார்த்தேன், யாரோ பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். இங்கே வீட்டுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க, அதில் பார்த்தா டக்குன்னு ஒருத்தர் உள்ள நின்று பேசுகிற மாதிரி இருக்கு. ஆமா அப்படியே ஏஐல ஆமா யாரோ நோட் பண்ணீங்களா? ஆமா. செம்மையா இருந்துச்சு அந்த ஆமா வீடியோ. ஆமா அது தெரியும் பார்த்துருக்கேன். ஜெமினில எல்லோ பண்ணிட்டு கலர் இருக்காங்க. சட்டையில ஒரு ஆ ப்ராம்ப்ட் பையன் வேணா வருவாரு. சொல்லுங்க. செம்மையா பண்ணியிருக்கான். நீ என்ன பண்ணும் ஸ்னூப்பி, அந்த மாதிரி ட்ரை பண்ணி வீட்டுக்குள்ள லிவிங் ரூம்ல பெட்ரூம்ல லிவிங் ரூம் உட்காந்து ரிவ்யூ பண்ற மாதிரி அங்க உட்காந்து பேசுற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணு ஏஐல. காப்பிரைட்ஸ் உள்ளே கொடுத்துருவாங்க போறாரு ப்ரோ. ப்ரோ, அந்த ஒரு டிவில இருந்தே பிக் போட்டுருவாங்க, காமிச்சாலே எடுத்து காப்பிரைட்ஸ் போட்டுக்குவோம். கொடுத்து. அது ஏதோ பட்டர் மிரர்லாம் பண்றானுங்களே, ஆப்போசிட் பண்றானுங்க ஏதோ. ஆமா யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்னா பிரச்சனை இல்லை. இமாத் ப்ரோ ஆக்சுவலா என்ன தெரியுமா, என் சேனலுக்கு வந்து போன சீசனுக்கு முந்தின சீசன் வந்து ஒரு ஸ்ட்ரைக், காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து 90 நாள் போயிடுச்சு சேனல். டிமானிட்டைஸும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சேனல் வந்து ரெக்கமெண்டேஷன்ல விழவே இல்லை. நான் இப்பயும் சொல்றேன், வீடியோஸ் எல்லாம் போகவே இல்லை. 1000 உங்க வியூஸ் 2 அதுலயே பேருக்கு ஒரு ஸ்டக் ஆகி அட்வைஸ், நின்றோம். உங்க 2 பேருக்கு ஒரு அட்வைஸ் என்ன சொல்லணும்னா, நீங்க இத்தனை நாளா ஒரு உழைப்பு போட்டு ஒரு சேனலை உருவாக்கி ஒரு லெவலில் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கரெக்ட் தங்கம். என்னன்னா அந்த சேனலை நான் வந்து வேணாம், நம்ம ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ரெக்கமெண்டேஷன்லேயே போல. அதுக்கப்புறம் வெறுத்து போய் யூடியூப்டே டைரக்டா சேட் பண்ணேன், இந்த மாதிரி என் பிரச்சனையை சொல்லி சொன்னேன். நாங்க ஒரு சில செட்டிங்ஸ் உங்க சேனல்ல மாத்தி இருக்கோம், நீங்க இப்ப ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஒரு 21 டேஸ் ட்ரை பண்ண சொன்னானுங்க. இல்லைன்னா நீ மாத்திக்கோன்ட்டானுங்க. ஆனா எனக்கு பை காட்ஸ் கிரேஸ் ஒரு 2வது 3வது நாளே வந்து ரெக்கமெண்டேஷன்ல போக ஆரம்பிச்சிருச்சு சேனல். சரி ஓகே, நம்ம சேனல்ல பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓகேன்னு இதுலயே பண்ணிக்கலான்ற முடிவு எடுத்துட்டேன். இப்ப அந்த செட்டிங்ஸ் என்ன என்று செய்யணும் வந்து ஒரு நாள் கிளாஸ் போட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இல்ல ஸ்ட்ரைக் வாங்கின சேனல்ஸ் வந்து உட்காந்துரும். இந்த ஸ்னூப்பிக்கு எல்லாம் தெரியுமே ஸ்ட்ரைக் வாங்கினா என்ன ஆகும் ஒரு சேனல் அப்படின்னு. அந்த இப்ப டைமே ஏன் சொல்லிருந்தீங்களே என்கிட்ட ஸ்ட்ரைக் ஆனப்போ. ஆமா ஸ்ட்ரைக் ஆன டைம் சொல்லினேன். அது போய் அது கான்பிடன்ஸே போச்சு மாத்து ப்ரோ. இதுக்கப்புறம் இல்ல யூடியூப்ல உட்காந்து என்ன பண்ண போறோம்? இது கேட்கணும், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் ரிவ்யூ பண்றது தானே, அவன் என்ன பண்றானா இந்த சீசனும் அவனா அவன் நம்ம 2 பேரையும் மறந்துருக்க மாட்டான் அவன் வாழ்க்கையில. இல்லப்பா பண்ணிட்டு தான் பண்றானான்னு கேட்டேன்பா. இந்த சீசன் பண்றானா? பண்றான். போன சீசன் வந்து நான் லைவ் போட்டேன், இல்ல கிராண்ட் லான்ச்சுக்கு லைவ் போட்டப்ப என் சேனலுக்கு கீழே வந்து கமெண்ட்டும் பண்ணி இந்த மாதிரி ஆல் தி பெஸ்ட் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் பண்ணாப்ல அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர், பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்காம. ஓகே ஓகே ஓகே. ஆமா ஆமா. ஸ்னூப்பி அமைதியாக காணாமா, ரியாக்ஷன் தராம. நம்ம எதுக்கடா ப்ரோ யாருன்னு எனக்கு தெரியல ப்ரோ. இப்போ என்னதாலும் அவரோட அண்ணன் தம்பி 2 பேருக்கும் இல்ல நடுவுல அந்யோன்யம் சத்தியமா அதிகம். நான் 2 எதுக்கு 3 பேரை மைண்ட்ல வச்சு யோசிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ. இப்போ புதுசா ஒருத்தர் வேற இன்ஸ்டாகிராம்ல வந்து ரிவ்யூ பண்றேன்னு புதுசுல இல்லப்பா பழைய ஆள்பா, நம்ம ஆள் தான்ப்பா. அவனியாபுர நாடகம் ஹரிச்சந்திர மகாராஜா சீசன் 6 அவரும் பஞ்சாயத்து பண்ணி வச்சிருக்காரா?
இல்ல ஐயோ காணுமே, ஆளை காணுமே, அதான் கேட்டேன் நான் பார்க்கல. இருக்கா? தெரியல ப்ரோ. நான் கான்டாக்ட் பெருசா இல்ல. கடைசியா ஏதோ ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு. எனக்கும் நீங்க சொல்ற மாதிரி சாட்ல தான் ஒரு தடவை வந்தாரு. இல்ல வணக்கம் நான் பெரிய வந்து ஃபேன் இப்போ ப்ரோ அப்படின்னு சொல்லி. ரிவ்யூஸ் வந்து இப்போ யாருமே நிறைய பேர் பண்றது இல்லைல்ல. இப்போ அதிகமா உங்க வீடியோஸ்லாம் ரெக்கமெண்டேஷன்ல வருது தெரியுது. பட் அங்கெல்லாம் எதுவும் வரல, யாருமே தெரியல, அதான் கேட்டேன். ப்ரோ என் வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல வருதா இமாத் ப்ரோ? உண்மையை சொல்லணும். அதெல்லாம் அதான் டைட்டில பார்த்துட்டு நான் உனக்கு சொன்னேன். அப்படியா? சூப்பர் இந்த சூப்பர் ப்ரோ. ரம்யாக்கு ஏதோ வேற ஒன்று மாதிரி. போட்டிருந்தியே, வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிருந்தியே. ஹரி வந்து ஸ்னூப் இது ஆமா சொன்னான். அது ஹரி நேத்து வந்து ஸ்னூப் இது சொல்றான். எப்படா யோசிக்கிறாங்க அவங்க, என்னடா டைட்டில் எப்படா இது இப்படி போடுறாங்க அப்படின்னு. ஏய் ஏன்டா ஒரு டைட்டிலுக்கு நம்ம உட்காந்து மண்டே பிச்சுப்போமே, இனிமேட்டு இவங்கள்ட்ட கேட்கணும் நம்ம டைட்டில் என்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். ஆனா ஸ்னூப்பி வந்து தம்பி எங்கேயோ போயிட்டாப்ல. ஆக்சுவலா அது பெரிய வளர்ச்சி. அது வந்து நம்ம வந்து உண்மையிலே அது நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். எத்தனை வீடியோ ஸ்னூப்பி ஒரு பரவாயில்லையே. நாளைக்கு? ப்ரோ மனம் போற போகும். வீடியோ இருந்துச்சுன்னா பேசிட்டே இருப்பேன். இல்லன்னா அப்படியே ஸ்லோ பண்ணுவேன். அப்படியே போகும் ப்ரோ. நம்ம நினைக்கும் ப்ரோ என்னெல்லாம் இந்த சீசன் ஸ்டார்டிங்ல அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் சீசன் ஸ்டார்டிங்லயே ஒரு குரூப் அடிச்சாங்க. அந்த மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் பண்ணி என் சேனலை டவுன் பண்ணாங்க. அது உங்களுக்கு தெரியும். உங்க ஃப்ரெண்டு தான் இமாத் ப்ரோ. முன்னாடி ஃப்ரெண்டு ஒரு அவங்க சேனலோட பேர்லாம் உங்களுக்கு தெரியும். நான் அப்புறமா டெக்ஸ்ட் பண்றேன். சரி சரி. உங்ககிட்ட தான் கண்டென்ட் வாங்கி வாங்கி போட்டுட்டு அப்புறம் உங்ககிட்டயே பஞ்சாயத்து பண்ணாலு. அப்படியா? ஆமா. ஐயோ ப்ரோ அவங்க யார் கூட இது? அப்புறம் ஒரு உங்களுக்கு தெரியும் நான் சொல்றேன். திருநங்கை ஒருத்தவங்களை நம்மகிட்ட சண்டைக்கு ஏவி ஆமா விட்டு ஆமா ஆமா ஆமா. ஐயோ என் சேனல்ல மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் ப்ரோ. ஃபேக்கா வியூஸ் ஏத்தி விட்டு ஒரு வீடியோஸ்க்கு டவுன் பண்ணிட்டாங்க ஃபுல்லா என் சேனல்ல. நல்ல வேளை நான் வந்து மேனேஜருக்கு முன்னாடியே இது பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு வந்து பர்சனலா மேனேஜர் இருக்காங்க என் சேனலுக்கு யூடியூப் சைட்ல இருந்து. அதனால அவங்க ஃபுல்லா அதை இது பண்ணி ரெக்கவரி பண்ணி இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இந்த சீசன்ல இப்போ லாஸ்ட் வீக் எனக்கு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. யார் பண்றாங்கன்னே தெரியல எனக்கு. பயங்கரமா பண்றாங்க. ஃபுல் ரிப்போர்ட் பண்றாங்க. எதுக்கு பண்றாங்கன்னு தெரியல. மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் பண்றாங்களாம். ஏன்னா நல்ல வேளை மேனேஜர் எனக்கு இருக்கனால அவங்க சொன்னேன்ல காப்பாத்திட்டு அதுவா இருக்காங்க. கூட இருக்கலாம். இல்ல நான் சொல்றேன், இதெல்லாம் இருக்கானுங்க ஒரு சில பேரு, அவங்க வீடியோ ஓடணும்னு சொல்லிட்டு வேணும்னே எல்லாத்தையும் உஸ்பேத்தி விட்டு இந்த மாதிரி பண்ற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய கேள்விப்பட்டேன் ப்ரோ. இது பயங்கரமா பண்றாங்க. பட் அந்த கேட்டா நீதி மேனேஜர்ஸ் நேர்மை வந்து எனக்கு வந்து நாயனம்னு பேசுவாங்க. ஆனா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப 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 ஒஸ்டா பண்றானு ப்ரோ. ரொம்ப ஒஸ்டா பண்றானு. அந்த மேனேஜர் மட்டும் இல்லைன்னா நானும் இப்போ சிவன் ப்ரோ சேனல் எப்படி படுத்துச்சோ அதே மாதிரி காணாம போயிருப்பேன். அந்த டைம்ல நல்ல வேளை மெயில் பண்ணி ஒரு 6 மாசம் ட்ரை பண்ணி மேனேஜர் எடுத்தேன். பர்சனல் மேனேஜர். அதனால அவங்க எனக்கு காப்பாத்திட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிப்பாங்க. ஏதாவது வந்துச்சுன்னா அது உண்மையா ரிப்போர்ட்டா அப்படிங்கறத செக் பண்ணி அவங்களே ஃபேஸ் பண்ணிடுறாங்க. அப்படி மேனேஜர் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா பாட்ஸ் வந்து என்ன பண்ணிடும்னா தூக்கி விட்டுரும். பாட்ஸ் வந்து செக்கே பண்ணாது. அப்படி ஏதோ வருதா உடனே சேனலை டவுன் பண்ணி விட்டுரும். அதுதான் இங்க பெரிய மேட்டர். உழைப்பு நம்ம போட்டா போதும்பா, நல்லதே நடக்கும். அவ்வளவுதான். அவ்வளவுதான் ப்ரோ. நம்ம யாரையும் பாக்குறது இல்ல. நம்ம பாட்டு போயிட்டு இருக்கோம். பட் எதுக்கு நம்மள நோண்டுறாங்கன்னு தெரியல. லாஸ்ட் சீசன் உங்களுக்கே எப்பயுமே தெரியும். ஒரு ஆள் எப்பயுமே நோண்டிட்டு நான் நம்ம சொல்றேன், எடுத்துக்கிட்டு எப்பயுமே சொல்றேனே, நம்மள நோன்றவன் தான் கெட்டு போவானே தவிர நாம நல்லா தான் இருப்போம். அவ்வளவுதான் ப்ரோ. நாம மத்தவன் நோண்ட மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை இன்னொன்னு பார்க்கணும். இன்னொருத்தன் வளர்றான் அப்படின்னு சொல்லி நம்ம பொறாம அது அவனை அழிக்கணும்னு நினைக்கிறதுல நம்ம அழிஞ்சு போயிடுவோம். அதான் உண்மை. அவன் வளர்றான் அப்படின்னா சந்தோஷப்படணும். நம்ம கூட பேசி பழகிட்டு இருந்த பையன் இப்ப எங்கேயோ போயிட்டான் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து அதை வந்து நம்ம பெருமையா தான் எடுத்துக்கணும். Exactly, exactly. ஆமா, அது மாதிரி ஸ்னூப்பி வளர்ந்ததுலாம் எனக்கு உண்மையிலேயே அவ்வளவு சந்தோஷம். எங்கேயோ போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஸ்னூப்பிக்குலாம் நிறைய வாட்டி வாழ்த்துக்களே சொல்லியிருக்கேன். ஹரி ப்ரோ இப்போ வரைக்கும் பேசிட்டே தானே இருப்பாங்க. ஆமா அப்பப்போ ஆமா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஆமா, அவனும் சொல்லி தருவான்ல சம்திங். ஆமா அவங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு நான் கேட்டுட்டு இருப்பேன். அப்பப்போ ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே தான் இருப்பாங்க. போன சீசன்ல நீங்க 2 பேரும் தானே கல்யாணம் பண்ணதுக்கு போய் உட்கார்ந்துருக்கீங்க. ஸ்னூப்பியும் ஆரியும். ஆமா அப்பப்போ இது பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கூட நான் லாஸ்டா தாத்தா சேனலுக்கு நேத்து போனேன்னு நினைக்கிறேன். சும்மா உட்காந்து நானும் தாத்தாவும் பேசிட்டு இருந்தோம். அப்படிதான் இருக்கணும். அவர் தாத்தாவும் அதே மாதிரிதான். எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுவாரு, அப்ரிஷியேட் பண்ணுவாரு. பண்ணுங்க என்ன இப்போ இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு, பண்ணுங்க, நீங்க நிப்பாட்டாதீங்க, பண்ணுங்க, நிறைய பேர் பண்ணல, நீங்க பண்ணுங்க, பிச்சுக்கும், பண்ணுங்க பண்ணுங்க. இல்ல சார், டைம் இல்லை சார், ஒர்க் இருக்கு சார், நல்லா சார் பண்ணிட்டோம் அப்படின்னு. ரிவ்யூ பண்ணுறதுனால எனக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, நான் வந்து டே ஃபுல்லாக நான் ஃப்ரீயாக இருக்கேன். டே ஃபுல்லாக என்னோட கான்சென்ட்ரேஷன் வந்து என்னோட ஒர்க்கில் இருக்குது. ஸோ ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னாக்கா என்னோட கான்சென்ட்ரேஷன் வந்து இந்த பக்கமும் இருக்கணும், அந்த பக்கமும் லைவ் அப்டேட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கணும். ஐயோ இங்கே என்ன நடந்துச்சு, அது என்ன நடந்துச்சு, அதை பார்க்கணும், இதை பார்க்கணும். அப்போது என்னோட ஆஃபீஸ் ஹவர்ஸ் ஃபுல்லாக எனக்கு வந்து அடி வாங்குது.
இந்த டைம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகம். ஸோ அதனால வந்துட்டு அந்த கான்சென்ட்ரேஷன்ல அந்த பக்கம் போயிடக்கூடாது. ஏன்னா எனக்கு கடைசியில் இதான சோறு போடும், அதான் சோறு போட போகுது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஸ்டாப். ரிவ்யூ பண்றதுனால, ஏன்னா நம்ம வந்து இப்போ ரிவ்யூ பண்ணோம்னா இப்போ 1 ஹவர் எபிசோட்ல நிறைய விஷயங்கள் வரதே கிடையாது. கரெக்டா? அங்க வந்து கமெண்ட்ஸ்ல கேட்கறவங்க எல்லாமே என்ன கேட்பானாக்கா, லைவ்ல பார்த்துட்டு வந்து நம்மள கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நிறைய பேர். அதுக்கு நமக்கு என்ன சொல்றது நமக்கு பதில் இருக்காது. அப்போ நம்ம ரிவ்யூ பண்ணி வேஸ்ட். தேவையில்லாம நம்ம இமேஜ் நமக்கு எடுத்துக்க வேண்டாம், தேவையில்லை. நம்ம எப்போ நம்ம வந்து சரி ஓகே பார்க்குறோம், நம்ம பார்ப்போம், பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நோந்துட்டேன். ஏதாவது கேட்டுச்சா நான் பேசுனது? கேட்டுச்சு ப்ரோ, ஆ கேட்டுச்சு. சரி ஓகே. ஓகே ஓகே. அப்பப்போ கூட்டுங்க. தூங்கிட்டீங்களோன்னு நினச்சி. இது சாம் டைலாக் ஆச்சு. சாம் ஏதோ சொல்லுவாரு. அப்படியா? நீ ஒரு தடவை லைவ்ல வந்தேன்னு வச்சுக்க ப்ரோ, வேற லெவல்ல பிக்கப் ஆயிரும் ப்ரோ எனக்கு. அப்படியா? இது யூனிவர்சல் ஆமா, ஒரு சிம்பிளா? லைவ் மட்டும் ஒரு என்னோட சேனல்ல சொல்றேன், ஒரு லைவ் மட்டும் நீ வந்து உட்காந்தேன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் கான்ட்ரவர்சியா ஒரு 10 கேள்வி வச்சிருக்கேன் இந்த சீசன்ல உன்கிட்ட கேக்குறதுக்காக. நீ அரசியல்ல கொண்டு போயிடுவியே? இல்ல அரசியல்லாம் கொண்டு போக மாட்டேன். பிக் பாஸ்க்குள்ளேயே ஒரு 10 கேள்வி கான்ட்ரவர்சியலா கேட்டு முடிச்சிட வேண்டியது, அவ்வளவுதான். யார இமாத் வரேன் ப்ரோவையா? வரேன் ஒரு நாள் வரேன். ஆமா போடு போடு. என் நண்பனை நானே அப்படி செய்வேனா அபி? என்ன அபி, ஆனா என் உயிரை இமாது அதான் வரப்போய் அப்படி பண்ணுவேனா? அது மாதிரி ஒரு நீங்க half an hour சொல்றதே ஒரு வில்லங்கமா கான்வர்சேஷன். இருக்கு. 10 கான்ட்ரவர்ஷியல் இமாத் ப்ரோ, எதுக்கும் ஒரு 2 தடவை திங்க் பண்ணுங்க. ஆமா, இப்போ ஸ்னூப்பி பிளான் பண்ணுவான். நான் ஒரு 10 கொஸ்டின் வச்சிருக்கிறேன். இல்ல ப்ரோ, கான்ட்ரவர்சியான இல்ல ப்ரோ. கொஸ்டின். நம்ம எல்லாம் உங்க லெவலுக்கு பேச முடியாது ப்ரோ. நானே உட்கார்ந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பேன் ஏதாச்சும். நம்ம அப்படி போயிட்டு இருக்கோம். நான் ரிவ்யூவே கிடையாது ப்ரோ, நான் ஜாலியா போயிட்டு இருக்கேன். செய்யனோட ஸ்லாங் இது, ஸ்னூப்பியோட ஸ்லாங் வேற, செய்யனோட ஸ்லாங் வேற. ஸ்னூப்பியோட ஸ்லாங் வந்து தூக்கடவனை வெட்றா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். போடுதான், ஒரே போடுதான், டபால் டிபில் டமால் டிமில்னு. செய்யணும் எப்படின்னா அப்படியே பொலைட்டா கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டு சரி அப்புறம் செஞ்சு விட்ருவான். கோவம் வந்துச்சுன்னா செய்யணும் வேற மாதிரி பேசுவான் வீடியோல. என்ன செய்யணும் பேக் ட்ராப்லாம் மாறி இருக்கு வீடியோல, பின்னாடி சோஃபா கிஃபெல்லாம் போட்டு ஏதோ ஃப்ரேம்லாம் வச்சிருக்கீங்க. ரொம்ப சுபிக்ஷாவோட இமாத் ப்ரோ ஓப்பனா சொல்லணும்னா சீப்பான செட்டப் இதுதான். அந்த சோஃபா வெறும் 5000 ரூபாய், மேல இருக்கிற ஃப்ரேம் 100 200 அவ்வளவுதான் செட்டப்பே. டோட்டலா முடிஞ்சு. ரிங் லைட்டு, கேமரா, லேப்டாப் க்ளோஸ்டு. நான் வெறும் லேப்டாப் வச்சு லேப்டாப்ல பேசிட்டு இருந்தேன். இந்த 2 சீசனா என்ன மைக் வாங்க வச்சு, லைட் வாங்க வச்சு, இப்படி உட்காந்தா இப்படிதான் பேசணும், பேக் ட்ராப் போடுன்னு சொல்லி எல்லாம் வாங்க வச்சான் என்ன. சரி போ, ஓகே. வாங்கி சும்மா இருக்குது, அதுக்கு நீ வந்து ஏதாவது பண்ணலாம். மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க உன்னை. என் கோப்ரோ இமாதுங்க கேமரா இல்ல, என் கோப்ரோ கேமரா நான் யூஸ் பண்றதே அதுக்கு மட்டும்தான். எங்க கிடக்குதுன்னே தெரியல இப்ப எனக்கு. அது கோப்ரோ எங்க கிடக்குதுன்னே தெரியல. எடுத்து போட்டு வா ப்ரோ, உட்காருவோம். உட்காந்து நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அதை அது பண்ணுவோம். இருக்கு, அது பாப்போம். இப்பெல்லாம் இல்ல. சீரியஸா நிம்மதியா இருங்க செய்யணும், ஃப்ராங்க்லி டெல்லிங். அதான் ரொம்ப முக்கியம் இருக்கிறதுலே. ஸோ யாரோ ஒருத்தர் ஸ்னூப்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க, யார் இது? இல்ல நான் தான் ப்ரோ. சயான் ப்ரோ கிட்ட வந்து ஸ்னூப்பியை வந்து சுபிக்ஷாவோட பிஆர்ஆன்னு சொல்லி ஒரு கண்டென்ட்டை கிளப்பி விடுங்கன்னு சொல்ல வந்தேன். வேணாம் ப்ரோ, நீங்க அமைதியாவே இருந்திருக்கலாம் ப்ரோ. ஏன் ப்ரோ வந்து கிளப்பி விட்டுட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி கிளப்பி விடுங்க. இந்த சுபிக்ஷா விஷயத்துல ஒரு மேட்ரு ஒண்ணு மாட்டுவானுங்க அவனுங்க. சுபிக்ஷா விஷயத்துல அந்த பொண்ணு வந்து டிவிகே கட்சியில இருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த கொடியை கட்டின மாதிரி போட்டோ அதெல்லாம் எடுத்து போட்டு இவனுங்க ஓட்டு கேட்கணும்னு சொல்லிட்டு இந்த விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வருவானுங்க. அப்ப எனக்கும் அவங்களுக்கும் மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்கள என்னோட இன்னொரு சேனல்ல பொளந்து வச்சிருக்கேன் அவங்கள டோட்டலா. அவங்க மதுரை மாநாட்டுல தொடங்கி கரூர்ல அவங்க பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இங்க திருவாரூரோட பயணம், பெரம்பலூர்னு ஒரு இடம் விடாம அடிச்சிருக்கேன் அவங்கள. டோட்டலா காலி பண்ணி வச்சிருக்கேன் என்னோட இப்ப பொலிட்டிக்கல் புரியுதா? சேனல்ல. இப்ப புரியுதா நான் ஏன் கேட்டேன்னு? இவன் சேனல் போனா இவன் அரசியல் ஆக்கி விட்டுருவான்.
இல்ல 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 தங்கம், ஒன்ன நான் அதுக்குள்ள சரி கொண்டு போல. நீங்க மேட்ச் ஸ்னூப்பி சுபிக்ஷா மாட்டும், சரி சுபிக்ஷா ஸ்னூப்பி மாட்டும். என்ன வஞ்சரம் மீன் டீல் பேசியிருக்காமே வருஷத்துக்கு. வஞ்சிர மீன் டீலா ஆ ப்ரோ? நானே பாவம் ப்ரோ. நானே நான் பாட்டு சுத்திட்டு இருக்கேன். வஞ்சிர மீன் டீல்ல எனக்கு மீனே பிடிக்காது ப்ரோ. நான் மீன் சாப்பிடறது இல்ல ப்ரோ. ஓகே ஓகே. நான் யார்கிட்டயும் டீல் பேசல ப்ரோ. நான் சும்மா இருந்தாலே டீல் பேசணும்னு தான் சொல்றாங்க. நான் எங்க போய் டீல் பேச? அப்பெல்லாம் பேசினாதான் நமக்கு மார்க்கெட்டு, புரியுதா? நம்மலாம் மார்க்கெட் ஏத்தோண்டா, அவங்களே ஏத்தி விட்டுப்பாங்க ப்ரோ. ஆமா, அவங்களே சொல்லுவாங்க நீ இவ்வளவு வாங்கியிருக்க அவ்வளவு வாங்கியிருக்கேன்னு. ஆமா வாங்கினேன் என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த இருக்கணும், அவ்வளவுதான். சீசன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. எத்தனை லட்சங்களை என் மேல எழுத போறாங்களோ. நான்லாம் கோடி கணக்குல வாங்கியிருக்கேன் தெரியுமா? இந்த தாம்பரத்துல தாலி எடுத்ததே அந்த கற்பழிப்பு கேஸையும், அந்த 60 வயசாய கற்பழிப்பு கேஸையும் ஸ்னூப்பி மேல எழுதுங்கடா அப்படிங்கிற மாதிரி